நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால். மனசுனால கருமங்கள் செய்ய முடியுமா? மனசுனால வினைகளை சேர்க்க முடியுமா? கரும நெஞ்சுன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை. மனசுனாலதான் வினைகள், பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாம் மனசுல தான் முதல்ல ஆரம்பிக்குது. முக்கியமான இடம் அது. நீங்க மனசுல எண்ணங்கள் நல்லதாக தோன்ற 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 அதுவே மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். பூசலார் நாயனார் என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல, கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கோவில் கட்டினார். அவ்வளவுதான். 63 நாயன்மார்கள் வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியும். கண்ணை மூடிக்கிட்டாரு. வேண்டிய எல்லாம் மனதினால் ஒருங்கு கொள்ள மனசுக்குள்ளேயே ஒண்ணு ஒண்ணா நினைக்கிறார், கட்டுறார். சிவனுக்கு கோவில் கட்டணும்னு ஆசை. ஊர்ல எல்லாம் வள்ளல் பெருமக்கள் ஒரு பயலும் 1 ரூபாய் தரல. சரி என்ன பண்றது அப்படின்னு ஊர்ல இருக்கிறவனை திட்டல. கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கோவில் கட்டுறாரு. மனசுக்குள்ள கோவில்னா அப்படி கண்ணை மூடிக்கிட்டு சிவனுக்கு கோவில் அதெல்லாம் கிடையாது. இப்ப அஸ்திவாரம் தோன்றதுக்கு அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் ஜேசிபியும் இல்லாத காலத்துல அஸ்திவாரம் தோன்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே 6 மாதம் அஸ்திவாரம் தோன்றுகிறார். அப்புறம் சுற்று சுவர் எழுப்புவதற்கு அதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே சுற்று சுவர் எழுப்புகிறார். கோபுரம் எழுப்பி சுதை வேலைப்பாடுகள் செய்து பிரகாரங்கள் செய்து அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இதையெல்லாம் மனதுக்குள் செய்து கருவறைக்குள்ளே பெருமானுடைய அந்த மூர்த்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி மேலே கும்பாபிஷேகம் செய்கிற அந்த கும்பங்களை நிறுத்து அத்தனையும் மனசுக்குள்ளேயே செய்யறார். ஒரு கல்லெடுத்து வெளியில போடல, உள்ளுக்குள்ளதான் எல்லாமே நடக்குது. இதே நேரம் இவ்வளவையும் செஞ்சு முடிச்சிட்டு நிஜமாலுமே அவருக்கு கும்பாபிஷேகம் ஒன்று செய்யலாம்னு அவர் ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட நேரம் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறார். அதே நாள், அதே நேரம், அதே தேதியில் காஞ்சிபுரத்தில் ராஜசிம்மன்கிற மன்னன் நிஜமாலுமே ஒரு கோவிலை கட்டி அவனும் அதே கும்பாபிஷேக தேதி வச்சிருக்கிறான். அவன் வெளியில கோவில் கட்டியிருக்கிறான், இவர் உள்ளுக்குள்ள கோவில் கட்டியிருக்கிறார். இப்ப சிவபெருமான் என்ன தெரியுங்களா பண்ணாரு? நேத்தி சொன்ன மாதிரி நேர பூசலார் நாயனார் கனவுல போய், எப்பா அங்க ஒரு ராஜா பெரிய ஆள்பா, என்ன இருந்தாலும் விஐபி, அவன் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறான், நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனோம் அப்படின்னு பூசலார் கனவுல சொல்லல, ராஜா கனவுல போய் சொல்றாரு. என்னோட பக்தன் ஒருத்தன் பூசலார்னு திருநின்றவூர் மெட்ராஸ்க்கு பக்கத்துல இருக்குது, அங்கதான் அவன் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறான்ப்பா. என்ன சிக்கல்னா நீ ஒரு தேதி எல்லாம் வச்சிருக்கிற பாரு, அந்த நாள் அந்த நேரம் அதே நட்சத்திரத்துல அவனும் வச்சிருக்கிறான்ப்பா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அங்க போறதுனால நீ வந்து உன் கும்பாபிஷேக தேதியை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிய சொல்றாரு. நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள். வார்த்தையை கவனிங்க. நின்ற நாள் நினைந்து செய்த, நினைந்து செய்த, மனசுக்குள்ளேயே செஞ்சிருக்கிறாரு. நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம். நாளைக்கு தான் அவன் கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறான், நீ வச்சிருக்கிற. இங்கு நீ ஒன்றிய செயல் ஒழிந்து பின் கொள்வாய். உன் தேதியை போஸ்ட்போன் பண்ணு. இது மாதிரி எங்கேயாவது நடக்குமா? நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு வச்சிங்களேன், பத்திரிக்கை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டுறீங்க, இல்லை நம்ம தலைவர் ஐயாட்ட கொடுக்குறீங்க, ஐயா நீங்கள் கண்டிப்பாக வரணும், வர 30ஆம் தேதி ஜனவரி மாதம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒன்று அவர் வாங்கி பார்த்துட்டு 30ஆம் தேதியா, அடாடா எனக்கு கோயம்புத்தூரில் எங்கள் உறவில் ஒரு திருமணம் இருக்குதுங்க, அவருக்கு அதே தேதியில் இருக்குன்னு வைங்க, ஒரு உறவுக்கார பையன் அவனுக்கு ஒரு திருமணம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் அந்த திருமணத்துக்கு போயிட்டு நீங்கள் ரிசப்ஷன் அன்றைக்கி வச்சுருக்கிறீங்க இல்லையா, நான் சாயங்காலம் உங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன்றார். அப்படி தானே சொல்லுவோம். ஏன்? அங்கே இருந்தால் அதே நேரம் இங்கே இருக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்தால் அதே நேரம் இன்னொரு இடத்துல நம்மளால இருக்க முடியாது. இந்த சிக்கல் நமக்கு தான் உண்டே தவிர சிவபெருமானுக்கு கிடையாது. இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல சிவபெருமானுக்கு ஒரு தீபார்த்தனை காட்டுறதுக்காக அந்த அர்ச்சகர் வந்து தீபார்த்தனை தட்டை எடுக்கிறாருன்னு வைங்க, அதே 6 மணிக்கு சிதம்பரம் நடராஜருக்கும் தீபார்த்தனை காட்டினா சிவபெருமான் என்ன அங்கேருந்து வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 6 மணிக்கு சிதம்பரம் ஐயருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், தீபார்த்தனை முடிச்சுட்டு 6:15 வரேன், நீங்க வச்சுக்குங்களா சொல்லுவாரா?
அவரால் ஒரே நேரத்தில் மயிலாப்பூர்லையும் இருக்க முடியும், திருவொற்றியூரிலும் இருக்க முடியும், திருவான்மியூர்லையும் இருக்க முடியும், சிதம்பரத்திலையும் இருக்க முடியும், உங்க வீட்லையும் இருக்க முடியும், எங்க வீட்லையும் இருக்க முடியும். எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்க முடிந்த சிவபெருமான் தன் பக்தன் பூசலார் பெருமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே தனக்கு இல்லாத ஒரு குறையை இருப்பது போல் காட்டிக்கொண்டு பூசலார் பெருமையை உலகுக்கு சொல்லுகிறான். இங்கு நீ ஒன்றிய செயல் ஒழிந்து பின் கொள்வாய். ராஜா பார்த்தான், பயந்துட்டான். அவன் இப்ப இருக்கிற தலைவரா இருந்தா உடனே யாராது போட்டிக்கு ஒரு கோவில் கட்டுறது, முதல்ல போய் அந்த கோவில் யாராது அவனை போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்களா, முதல்ல கோவில் கும்பாபிஷேகத்தை கேன்சல் பண்ண சொல்லு, நான் கட்டுறேன், யார் அவன் போட்டிக்கு கட்டுறவன் சொல்லியிருப்பான். ராஜா என்ன பண்ணா, அப்படியே இதை விட்டுட்டு நேரடியா திருநின்ற ஊருக்கு போறான். ஐயா ஐயா, இங்க யாரோ பூசலாராமே, கோவில் கட்டுறாராமே, கும்பாபிஷேகமாமே, சாமியே வந்து என் கனவுல சொன்னாரு, தயவு செஞ்சு அங்க என்ன கூட்டிட்டு போங்க, கும்பாபிஷேகத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரமா என்ன கூட்டு போங்கன்னா. அவன் சொன்னா, என்னது பூசலாரு கோயில் கட்டுறாரா? அந்த ஆளு தினம் வீட்டு திண்ணையில உக்காந்து தூங்கிட்டு இருப்பாங்கன்னா. எப்படி விஷயம் புரியுதுங்களா? அவர் கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்குறான், அவன் என்ன நினைக்கிறான், இந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறாருங்கன்ட்டான். கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா தூங்குறவங்களும் கண்ணை மூடிருப்பாங்க, தியானத்தில் இருக்கிறவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இது மாதிரி நிகழ்ச்சியில யாராவது கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி பேச்சாளர்கள்லாம் அவங்க தியானத்துல இருக்கிறாங்கன்னு தான் நினைப்புமே தவிர சீக்கிரமா இன்னைக்கு தூங்கிட்டாங்க நினைக்க மாட்டோம். கவலை எல்லாம் படாதீங்க, அவர் சும்மா தூங்கிட்டு பாருங்க. ஒரு வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாரு. மத்தியான நேரம். ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சாபம் எது அப்படின்னா, மத்தியானம் லஞ்சு பீரியடுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் எடுக்கிறது தான். ஏன்னா அவருக்கே ஒரு மாதிரி தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிட்ட மப்புல அப்படியே மதன்னு 5 அவில் சாப்பிட்ட தூக்க கலகத்துல இருப்பாரு. அதை விட பெரிய சாபக்கேடு அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பசங்களுக்கு. அவன் அதை விட பெரிய தூக்க கலகத்துல இருப்பான். அது மாதிரி இருக்கிற வாத்தியார் லேசா கண்ணை அசந்துட்டார். அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். அவர் பார்த்தாரு, என்னையா இது, வாத்தியாரே கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்காரு, என்னையா பாடம் நடத்துறாருன்னு. இவர் டக்குன்னு சமாளிச்சாரு பாருங்க. அருமை மாணவர்களே, போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் இப்படித்தான் வந்தது. சில வினாடிகள் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்தார், ஞானம் பிறந்து விட்டதுன்னார். இவர் பார்த்தார், ஓ ஞானம் பெறுவது எப்படின்னு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, அருமையான வாத்தியார்னு போயிட்டார். என்ன ஆகி போச்சு, ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் தூங்குவதாக நினைத்த காரணத்தினால் தூங்குகிறவர்கள் எல்லாம் ஞானம் பெறுவது போல் நடிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சும்மா தூங்கிட்டு பாருங்க. அவர் இருந்தது, அவராவது கோவில் கட்டுறதாவது எங்க இருக்கு சொல்லுப்பா, அவர் எங்கப்பா இருக்கிறார், எங்கப்பா இருக்கிறார், இதோ நேர போய் லெஃப்ட்ல திரும்புங்க, அரசமத்து அடியில் அவர் வீடு இருக்குதுன்னா. நேர போனாரு, அவர் வாசல்ல இருந்தாரு. ஐயா நீங்க கோவில் கட்டுறீங்களாமே, இன்னைக்கு கும்பாபிஷேகமாமே, தயவு செஞ்சு நாங்க அழிச்சிட்டு போங்க, தயவு செஞ்சு அழிச்சிட்டு போங்க, நீங்களே இங்க இருக்கிறீங்களே, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க, உங்க கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சிவபெருமான் வந்து என் கனவுல சொன்னாரு, எங்கய்யா கூட்டிட்டு போங்க அண்ணாரு. அன்பர்தாம் மருண்டு நோக்கின்னு எழுதினார் சேக்கிழார். இதை கேட்ட உடனே அப்படியே பதறி போய் பார்த்தாராம். என்ன பதறி போய் பார்த்தாரு, நான் ஒரு கோவில் மனதுக்குள்ளே கட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்பாகவே பெருமான் போய் பார்த்து அதை இன்னொருவன் கனவில் சொல்லிவிட்டான் என்றால், ஆகா என் பக்தி எவ்வளவு பெரிது என்று நினைத்தால், என்னை பற்றி சிவன் சொன்னாரே என்று நினைத்தால், அந்த ஆணவத்தில் அதுவரை கட்டிய கோவில் அப்பொழுதே இடிந்து விடும், ஆணவம் வந்து விடுமோ என்று அன்பர்தாம் மருண்டு நோக்கி. ராஜாவே வந்துட்டானே, என்னோட கோவில் கட்டுறதை பார்க்கறதுக்கு ராஜா வந்திருக்கான்னா என் பக்தி எவ்வளோ பெருசு. அன்பர்தாம் மருண்டு நோக்கி. இப்போ இவ்வளவு நேரம் அவர் என்னங்க பண்ணாரு, ஒன்றும் பண்ணலை, மனசுக்குள்ளேயே நினைச்சாரு, அவ்வளவுதான். விஷயம் புரியுதுங்களா? மனதுக்குள்ளேயே நீங்கள் இறை வழிபாட்டை நடத்துகிற பொழுது, மனதுக்குள்ளேயே சிவபெருமானை அபிராமியை நினைக்கிற பொழுது, அது நிஜமாகவே அபிராமிக்கு திருக்கடவூரில் நீங்கள் செய்கின்ற பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், வெண்ணெய் அபிஷேகம், எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சாமியார் ஒருத்தர், அவர் அடிக்கடி மேலெல்லாம் விசிட் போயிட்டு வருவார். மேல் லோகத்துக்கு அடிக்கடி போய் அங்கே இருக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன் எல்லாரையும் பார்த்துட்டு வருவார்.
அவங்கெல்லாம் சாமி வாங்க சாமி வாங்க அப்படின்னு. அவருக்கு அப்படி ஒரு சித்தி. அவர் மேலே போய் அங்கே பார்த்துட்டு அப்போ ஒரு நாள் இந்திரன் சொல்கிறான், சாமி உங்களுக்கு இதுதான் கடைசி பிறவியா, உங்களுக்கு இனிமே மோட்சமா, உங்களுக்கு பிறப்பே கிடையாதான், இன்னைக்கு காலையில தான் சர்க்குலர் வந்திருக்குது, அதனால இனிமே உங்களுக்கு மோட்சம் தானா, அடுத்த பிறப்பே கிடையாது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எப்போ அங்கிருந்து இங்கே வரணும்? இன்னும் 1 மாதம் பூமியில் இருங்க சாமி, வந்து கூட்டுட்டு வருவான், அதுக்குன்னு யமதர்மன் ரெடியாக இருக்கிறான். அப்படியா, சரி சரி, இதுக்கு தான் இவ்வளவு நாளாக நான் பூஜை தவம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு போனார். ஒரு மாதம் கழிச்சுது. அதே மாதிரி இவருடைய ஆன்மாவை எடுத்துகிட்டு மேலே வந்தாங்க, சுவாமி முன்னால் போய் நிறுத்தினாங்க. அவர் பார்த்தாரு, அதாவது நீங்கள் பூஜை எல்லாம் பண்ணீங்க ரைட்டு தான், ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் பாக்கி இருக்குதுங்க அப்படின்னாரு. இன்னும் ஒரு ஜென்மமா? சிவபெருமானே சொல்லியிருக்கிறாரு எல்லாம் ஓவர்னு, அக்கௌண்ட்ஸ் முழுக்க டேலி ஆயிடுச்சு, ஆடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சாச்சுன்னு. இப்போ மட்டும் எப்படி தனியாக ஒரு பிறப்பு இடிக்குதே அக்கௌண்ட்ஸில், ஏன் டேலி பண்ணலை, எப்படி அது? எங்களுக்கு தெரியலுங்க, நீ போய் சாமியை கேளுங்க அண்ணார். இவர் நேரம் போய், சாமி நீ பண்ணுறது நீங்களே இது மாதிரி பேச்சு மாறலாமா, எல்லாம் ஓவர் அப்படின்னீங்க, இப்போ திரும்ப ஒரு பிறப்பு அப்படின்றாங்களே, என்னது இதுன்னு. அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, இந்த 1 மாதம் பூமியில் இருந்தில்ல. ஆமாம். அப்போ ஒரு நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆத்தங்கரையோரமாக நடந்து போய்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம். அப்போ அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார்ல? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு நினச்சி பாருங்க. இவர் என்ன நினச்சிருக்கிறாரு, இந்த மீனை இவங்க பூச்சி இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்றாங்களே, அந்த மீனில் அப்படி என்னதான் இருக்குது, அதில் ஏதோ ஒரு சுவை இருக்கு போல இருக்குது, இல்லைன்னா இவ்வளோ பேர் மீன் சாப்பிடுவாங்களா? அசைவம் சாப்பிட்றாங்கன்னா அதில் ஏதோ ஒரு, நம்ம தான் சைவம், நமக்கு தான் தெரியாமல் போச்சு, அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரில, அதில் ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாரு. அதை சாமி சொல்கிறாரு, நீங்கள் அதில் என்ன சுவை இருக்குது அது நமக்கு தெரியலையே, சைவமாக இருந்துட்டோமே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கிறதுக்காக அடுத்தாப்புல மீனவர் குடும்பத்தில் ஒரு பிறப்பு உங்களுக்கு போட்டிருக்கிற சாமி, போய் முடிச்சுட்டு வாங்கன்னு. எது, ஒரு தடவை அதில் என்ன இருக்குன்னு நினைச்சதுக்கே ஒரு பிறப்புனா, நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு பிறப்பு எடுக்கணும். அப்பா தலையை சுத்துது. ஏன் அந்த வம்பு, நம்ம அபிராம்பட்ட வந்துடும். மனதுக்குள் ஒரு எண்ணம் வருகிற பொழுதே அது கருமமாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து அம்மா நான் விலகி இருக்கிறேன், மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதர்களையே, நான் உன்னை எப்படி கும்பிடுறேன் தெரியுமா? அவரு அபிராமிக்கு சொல்லல, நமக்கு சொல்றாரு. கண்ணியது உன் திருப்புகழ், கற்பது உன் நாமம், பண்ணியது உன்னிரு பாதாம் புயத்து, பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏதம்மே புவி ஏழையும் காத்தவளே, கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். அம்மா நான் உன் நாமத்தை தான் கற்றிருக்கிறேன், கற்பது உன் நாமம்.